எத்தனையோ சட்னி ட்ரை பண்ணியிருப்போங்க. ஆனா, இந்த சட்னி கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. என்ன சட்னின்னு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி லைட்டா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டு, ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு, கறி லீவ்ஸ், கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு, இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு சொரக்காவை இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு கட் பண்ணி குட்டி குட்டி சங்க்ஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நிறைய தண்ணி எல்லாம் ஆட் பண்ணாம குக் பண்ண போறோம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அதோட ஒரே ஒரு தக்காளி நல்லா ஃபைனா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சொரக்கா குக் ஆற வரைக்கும் நல்லா இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. சொரக்கா நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஒரு லெமன் சைஸ் புளி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இது சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிங்க அப்படின்னா சூப்பரான சொரக்காய் சட்னி ரெடி ஆகிடும். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை தவிர ரைஸோட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க சொரக்காய்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னியாக செய்யும் போது கண்ணை மூடிக்கிட்டு என்னன்னு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. எனக்கும் வேலை மிச்சமாகுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.